கார் என்று பெயர் படைத்தாய் ககனத் துரும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வீழ்ந்தபின், வார்சடை பெண் கூந்தல் பால் ஆய்ச்சியற்கை வந்த பின், மோர் என்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. முப்பேர் தண்ணீர் பால் மோர். இதனுடைய விளக்கம் காளமேக புலவர் மிகவும் நகைச்சுவையாக கூறுகிறார். அக்கால கவிஞர்களில் ஒருவர் காளமேக புலவர். அவர் எந்த ஒரு நிகழ்வையும் நகைச்சுவையாக சொல்வதில் வல்லவர். காளமேக புலவர் ஒரு நாள் மோர் விற்கும் பெண்ணிடம் மோர் அருந்த விரும்பினார். அவர் அப்பெண்ணிடம் மோர் கேட்டார். அந்த பெண் மோர் கொடுத்தார்கள். அதை அவர் வாங்கும் போது மோர் தண்ணீராய் இருப்பதை பார்த்தார். உடனே அவருக்கு மோரா இல்லை இது தண்ணீரா என்று தோன்றியது. உடனே அவருக்கு வந்த பாடல்தான் இப்பாடல். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத் துரும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வீழ்ந்த பின், வார்சடை பெண்பால் பால் ஆய்ச்சற்கை வந்த பின், மோர் என்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. முப்பேர் தண்ணீர் பால் மோர்.